வெல்கம் டு நாமக்கல் மீரஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் வச்சு ஒரு பொரியல். புளிக்குழம்பு வீட்டில் ஏற்கனவே இருக்குது. இது ஒரு மாங்காய் பச்சடி பண்ணுறோம். இந்த கோவக்காய் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மெலிசாக நீட்டமாக வெட்டிக்கோங்க. யூஸ்வலாக ரவுண்டாக வெட்டி தானே செய்வோம். இந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். தாளிச்சிட்டு இந்த மாதிரி ஃபைனாக வெட்டிக்கோங்க. திக்காக வெட்டினா நேராகும் வருங்க. ஸோ நல்லா மெலிசாக தின் ஸ்லைஸாக வச்சுட்டு இந்த மாதிரி கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸு நல்லதுங்கிறாங்க. நம்மளும் அடிக்கடி சேர்த்துக்கலாம். வெஞ்சிருந்தா சீக்கிரம் பழுத்து போயிடும். அதனால் உடனே வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சுடுங்க. ஸோ இதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி ரொம்ப வதங்க நேரம் ஆச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சுகர், கொஞ்சம் கோவக்காய்க்கு ஒரு துவர்ப்புக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு சில சமயம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கசப்பாக கூட இருந்துச்சு. ஒரு தடவை அது இன்னும் வேறு கோவக்காய் போல் தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ ஒரு மாதிரி சில சமயம் வர்றது உண்டு. நம்ம இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போடுவோம். இதை வச்சு மீதி கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு டிஃபனுக்கு ஒரு சட்னி பண்ணலான்ட்டு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு அது எப்படின்னு அடுத்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம நாட்டு நிலைமையை பாருங்கள். கோவையில் ஒரு கட்சி தலைவர் தோந்துட்டார். பட் அதுக்காக அவர் மக்களுக்கு நன்றி சொன்னார். அவரை நம்பி ஓட்டு போட்ட காசு கொடுக்காத ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த அளவு ஓட்டு வந்திருக்கு, அதுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தார் தோல்வி ஏற்றுட்டு. பட் அது ஜெயித்த கட்சி என்ன பண்ணுறாங்க, அவர் போட்ட ஒரு ஆடு தலையில் மாட்டி நடு ரோட்டில் வச்சு சாப் பண்ணுறாங்க. டவுன் சொல்லிவிட்டு 4 பேர் வேடிக்கை பார்த்து வீடியோ போட்டு டிவியில் ஓடிட்டுருக்கு. எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் பாருங்கள். சரி, அது ஏதோ தொண்டர்கள் இதில் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் வெற்றியை கொண்டாடுறதுக்கு அன்றைக்கே பண்ணியிருக்கணும், எலெக்ஷனில் வந்து ஜெயித்ததுக்கு. பட் அவர் இந்த மாதிரி நாங்கள் காசு வாங்காத ஜெயித்தோன்னு சொல்லவும் அது ஏதோ உறுத்துது போல் இருக்குது. அவங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலமான கீழ்த்தரமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கட்சி தலைமை யாருமே இதை பற்றி ஒரு அறிக்கை இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது, அதை கண்டம் பண்ணவே ஒன்றுமே பண்ணலை. அதுதான் அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது நான் சொல்கிறது. ஓகே, இப்போ மூடி வைப்போம். நம்ம இந்த அடுப்பில் இதை மூடி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே மாங்காய் பச்சடி வெல்லம் போட்டு, ஸோ ஏற்கனவே ஒரு மாங்காயை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு அரை ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம கடுகு, கொஞ்சமாக உளுந்து, ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதில் சில பேர் 2 சின்ன வெங்காயம் அரிஞ்சு கூட தாளிக்கிறாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. போட்டு கொஞ்சம் மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட போட்டுக்கிறாங்க லைட்டாக, ரொம்ப போடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வேக வச்ச மாங்காய் குட்டையோடு போடுறோம். நான் அப்படியே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது கலர் இப்படி இருக்குது, பழுத்துருச்சு கொஞ்சம் நல்லா. இதோட கொஞ்சம் வெல்லத்தையும் போடுறோம். நம்ம போட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, தேவையான அளவு போட்டுக்கலாம். மாங்காய் எவ்வளோ புளிக்குதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு. மாங்காய் பச்சடி ரெடி. இதே மாதிரி நார்த்தங்காயில் கூட நிறைய இனிப்பு போட்டு பச்சடி பண்ணுவாங்க. மாங்காய் சீசனில் இந்த மாதிரி நிறைய செஞ்சு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது கண்டதையும் சாப்பிடாம இந்த பச்சடியை கொஞ்சம் சாப்பிட்லாம். ஓகே, தோலை எடுத்துக்க பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு ஜாம் மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம்.
ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போடுறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி வெறுமை வதக்குனா வதக்கலை. இல்லை எண்ணெய் வேண்டாங்கிறவங்க பொரியல் மாதிரி செய்யணுங்கிறவங்க இதோட வேறு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கினா பொரியல், கோவக்காய் பொரியல் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம லைட்டாக தண்ணி ஸோ நம்ம இரும்பு சட்டியில் செய்கிற எஃபெக்ட் இதில் இருக்கும். சூடு நல்லா இருக்கும் மண் சட்டியில். ஸோ சமையலும் சீக்கிரம் ஆகிடும், நமக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். மண் பாத்திரத்தில் சமைக்கிறது தான் நல்லது. ஸோ வெந்ததும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இறக்க வேண்டியதுதான். ஏற்கனவே வச்ச நம்ம தோட்டத்து மணத்தக்காளி காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அது நிறைய இருக்கவும் அது இன்றைக்கி சமைக்கலை, வேறு குழம்பெல்லாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வீட்டில் எல்லாம் பழசாக அதே தானா இன்றைக்கி அப்படிம்பாங்க. அதுக்காக சுட வச்சுட்டு டெக்கரேஷனுக்கு மேலே புதுசாக ஒரு கருவேப்பிலை போடலாம். சப்போஸ் ரசத்தை சுட வைக்கிறீங்கன்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அலங்காரம் பண்ணிடலாம். அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த காய் வதங்கிடுச்சு. போதும், ரொம்ப ஒன்றும் போட்டு கருக வறுத்து சாப்பிட்றதுல சத்தெல்லாம் போயிடும். ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஸோ அடுத்தது நம்ம இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு இதில் சூடு இருக்கும். கொஞ்சம் கேஸ் மிச்சம் பண்ணணும்னா முன்னாடி கூட ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே மூடி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ அந்த மண்பானை ஸ்பெஷல் இது தான். அப்புறம் இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இதில் படித்தேன், செஞ்சு பார்த்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எலுமிச்சம்பழம்லாம் புளியணும்னா ஒரு தோல் மொத்தமாக இருந்தது வாங்கிட்டு வந்துட்டோம். என்னடா எப்படி புளியறது, நமக்கு வேறு கை வலியாச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா அப்புறம் நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு புளிங்க நல்லா வரும்னாங்க. அதே மாதிரி பண்ணால் சூப்பராக புளிய வந்தது. ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வெல்லம் கூட சீவ கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அதில் வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அது இலகுன மாதிரி ஆகிடும். அதுவுமே சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதனோட எஃபெக்ட். நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ புளிக்குழம்பு, கோவக்காய் பொரியல், மாம்பழம் வச்சுருக்கேன், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் கமெண்ட்ஸு கொடுங்க. கோவக்காயை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காய் பொரியல் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்கால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் பிடிக்கும். நமக்கே ஒரே மாதிரி செஞ்சால் வேறு வீட்டு சமையல் சாப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக சேஞ்சஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இதோட கொஞ்சம் வேர்க்கடலையை பொடி பண்ணி அந்த தூளை கொஞ்சம் தூவினா கூட நல்லாயிருக்கும் காம்பினேஷன். வேர்க்கடலை பொடியை லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவினாலும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பேர் ரீச் ஆகும். அப்பப்போ நம்ம நடுவில் நம்ம நாட்டு நடப்பை பற்றி மற்ற வியூஸு, டிப்ஸு இதெல்லாம் கூட சொல்லுவோம். ஸோ ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர் 173 வந்திருக்கு. நான் கம்மி வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இன்னும் பிளான் பண்ணணும், நிறைய வீடியோஸு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சமையல் இன்றைக்கி. இந்த வானிலையிலே இந்த காயோட கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் சாதத்தை போட்டு பரட்டி தவா வெஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் இது ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு ராய்த்தா, கேரட் பச்சடி கொடுக்கலாம் நீங்கள்.